தமிழ் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான காலை அன்பு ஆன்மீக வணக்கங்கள். வரம் தருவாய் இறைவா தொகுப்பு பாபாவுடைய அற்புதங்கள். நாம் நேற்றைய தினம் பார்த்த விஷயம், நேற்றுக்கு பார்க்காதவங்களுக்கு ஒரு சின்ன ரீகேப். கோபர்கான் என்ற இடத்திலே இருக்கிற பாலா சாஹேப் மிரிக்கர் என்ற ஒரு பக்தர் சிட்டலி என்ற இடத்திற்கு போக முடிவெடுக்கிறார். அந்த ஹாலிடேக்காக போகிற வழியில் பாபாவை ஷீரடியில் பார்த்துட்டு போகலான்னு ஒரு முடிவுக்கு வரார். அப்போ ஷீரடிக்கு வரார். பாபாவை துவாரகமாயில் பாபா உட்காந்துருக்கார். அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு ஜாலியாக பேசிட்டு இருக்கார். இவர் உள்ளே போகிறாரு. பாபா நமஸ்காரம் பண்ணுறார். பாபா ஆசீர்வாதம் பண்ணுறார். அப்போது இவரும் அந்த டிஸ்கஷனில் உட்காந்துக்கிறார். உட்காந்தபோது பாபா வந்து திடீர்னு ஏதேதோ விஷயங்களை பற்றி பேசின பாபா திடீர்னு இவரை கூப்பிட்டு, இந்த பாலாவை கூப்பிட்டு, நான் உனக்கு துவாரகமாயி தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு. யாருக்குமே புரியல ஷீரடியில். என்னடா பாபா விளையாடுறாரு? துவாரகமாயில தான் உட்காந்துருக்காரு பாபா. துவாரகமாய்க்கு தான் இவன் தேடி வந்திருக்கான். இப்போ இந்த துவாரகமாயி தெரியுமான்னு ஏன் கேட்குறாரு? சரி, ஏதோ அர்த்தம் இருக்குது, கம்முன்னு இருந்தாங்க. உடனே பாபாவே பேசுகிறார் கண்டினியூ பண்ணி. இந்த துவாரகமாயி அம்மா இருக்காளே, ரொம்ப கருணை உள்ளவ, இங்கே வரவங்களுக்கு எந்த ஆபத்தும் இருக்காது. என்னடா அது, ஏதோ பேசின பாபா இந்த ஆபத்துன்றாரு, ஒரு பயமும் இருக்காதுன்றாரு, எந்த பிரச்சனையும் தீர்த்து வச்சிருவா அந்த துவாரகமாயி அம்மா அப்படின்னு சொல்கிறாரு. இவங்களுக்குலாம் ஒன்றுமே புரியல. ஆனால் எல்லாருக்கும் ஏதோ ஒன்று தெரியுது, பாபா ஏதோ பொடி வச்சு பேசுகிறார் அப்படின்னு. இதில் பாலா ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிடுறாரு. எதுக்குடா நமக்கு பிரச்சனை வராதுன்றார் பாபா. சரி, ஏதோ சொல்கிறாரு, சரி ஏதோ விஷயம் இருக்குது, சரி கேட்டுப்போம். பாபா என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க பாபான்றாரு. பாபா காலில் விடுறாரு. பாபா என்ன பண்ணுறாரு, அப்போது கொஞ்சம் உதியை எடுத்து கையில் கொடுக்குறாரு. இந்த உதியை வச்சுக்கோ, இந்த துவாரகமாயி அம்மா உன் கூட துணை வருவா, இந்த மஸ்ஜித் மாயி அம்மா உன் கூட எப்போவுமே இருப்பா, எந்த பிரச்சனை வந்தாலும் இந்த உதியிட்டுக்கோ, எந்த ஆபத்து வந்தாலும் இதை யூஸ் பண்ணிக்கோன்னு சொன்ன உடனே அவனுக்கு இன்னும் கன்ஃபியூஸ் ஆகிடலாம். ஐயோ, என்னடா ஏதோ விஷயம் இருக்குது, ஏதோ நடக்க போகிறது. ஆனால் பாபா காப்பாற்றிடுவார். அவனுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா பாபா உதி கையில் வந்தாச்சு. பாபா உதி கையில் இருந்தது, நண்பர்களை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், நம்மளோட பிரச்சனை சரியாக போயிடுச்சுன்னு அர்த்தம். அதுதான் சத்தியம். இப்போது அந்த உதியை அவன் கையில் வாங்கி வச்சுக்கிறான். கையில் வாங்கி வச்சுட்டு, அப்போ பாபா நான் கிளம்புறேன், நான் இன்றைக்கி இருந்துட்டு நாளைக்கு அந்த சிட்டலி போகணும். ஏன்னா சிட்டலி போகிறது தானே, வழியில் தானே பாபா பார்த்துட்டு போகணும்னு ஆசைப்பட்டு வந்தான். இப்போ நான் சிட்டலி போகணும், அதனால் நான் கிளம்புறேன் பாபா அப்படின்னு சொல்லிட்டு பாபாவோட உத்தரவை வாங்கிட்டு அவன் தங்குற இடத்துக்கு வந்துடுறான். அவன் அப்படி போயிருப்பான். அப்படி போன உடனே பாபா என்ன திருவிளையாடல் பாருங்கள். ஏய் பாலா இங்கே வா அப்படின்னு கூப்பிட்றாரு பாபா. திருப்பி வரான். என்ன பாபான்னு கேட்குறான். அப்போ பாபா ஒரு விஷயத்த பண்ணார். ஷீரடி மக்கள்லாம் ஒன்றும் குழம்பிட்டாங்க, பாலாவும் சேர்த்து. என்ன தெரியுமா பண்ணார் பாபா? இந்த ரைட் கை இருக்குல்ல, விரல், ரைட் விரல் கை, இதை அப்படி மூடிட்டு இப்படி லெஃப்டில் இப்படி வச்சுனார். இந்த முட்டியில், லெஃப்ட் முட்டியில் இப்படி வச்சுட்டு இப்படி காமிக்கிறாரு, பாம்பு மாதிரி அப்படி ஆட்டினே இருக்காராம். இது உனக்கு லம்பா பாபா தெரியுமான்னு கேட்குறான் இப்படி ஆட்டினே. என்ன விளையாட்டு பாருங்கள். இப்போ ஷீரடி மக்கள்லாம் டோட்டல் கன்ஃபியூஸ்டு. என்னடா லம்பா பாபான்றாரு? லம்பா பாபான்னு என்ன அர்த்தம்? இப்போது ஹிந்தியில் லம்பா பாபா அப்படின்னா ரொம்ப பெரிய ஆள்னு அர்த்தம். ரொம்ப பெரிய ஆள் சார், லம்பானா பெரிய ஆள்னு அர்த்தம். இப்போ நம்ம கிண்டலில் கூட சொல்லுவோம், ரொம்ப உயரமாக இருந்தால் அப்பா பயங்கர லம்பா மாதிரி இருக்காண்டா அவன் அப்படின்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி ரொம்ப பெரிய ஆள்னு அர்த்தம். இந்த லம்பா பாபா தெரியுமா உனக்கு அப்படின்னு பாபா அப்படி பாம்பு மாதிரி அப்படி கையாட்டின்னு சொல்கிறாரு. இவனுக்கு ஒன்றுமே புரியல, பதில் சொல்கிறதான்னு தெரியல, பதில் சொல்லாமல் இருக்க முடியல. தெரியும் பாபா, லம்பா பாபானா பாபா தான் ஆக்ஷன் காமிக்கிறாரு. இவன் இருக்கானே இந்த லம்பா பாபா ரொம்ப டேஞ்சரஸ் ஆள், ரொம்ப கொடியவன், அதனால் அப்படி நீ அதை பற்றி கவலைப்படாத இப்படின்னு சொன்ன உடனே அவனுக்கு இன்னும் பயம் வந்துடுது. ஏற்கனவே என்ன சொன்னார், உனக்கு ஒரு பிரச்சனையும் வராது, உனக்கு ஆபத்து வரும்போது இந்த உதி எட்டுக்கோன்னு சொன்னார். இப்போ லம்பா பாபான்னு சொல்லிட்டு பாம்பை காமிச்சு சொல்கிறாரு, நீ எதை பற்றியும் கவலைப்படாத, நீ ஜாலியாக போயிட்டு வா சிட்டலிக்கு அப்படின்னு சொல்கிறாரு. சரி, இவன் ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆகி, சரி நம்ம போயிடுவோம், நம்ம கிளம்புவோம் அப்படின்னு சொல்லி, சரி பாப்பா நான் உத்தரவு வாங்கிக்கிறேன், நாளைக்கு நான் சிட்டலி கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிப்பேன், நல்லபடியாக போயிட்டு வா அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக பாபா வழி அனுப்பிச்சி வச்சுறாரு. அவன் போனதுக்கப்புறம் பாபா பண்ண விளையாடல் என்ன தெரியுமா? ஷியாமாவை கூப்பிட்டார். பாபாவோட தீவிரமான பக்தர், பாபாவோட தீவிரமான ஃப்ரெண்டு, ரொம்ப க்ளோஸ் ஃபாலோயர். ஷியாமா இங்கே வாயேன் அப்படின்றாரு. உடனே ஓடி வர்றாரு. ஷியாமா நீ ஒன்று பண்ணு, நீ அவனை தனியாக அனுப்பாத சிட்டலிக்கு. யாரை? பாலாவை. பாலா சொல்லிட்டு போயாச்சுல்ல, உதவி வாங்கிட்டு போயிட்டான். நீ அவனை தனியாக அனுப்பாத, நீ அவனோட நாளைக்கு சிட்டலிக்கு போயிட்டு வா அப்படின்னு சொல்கிறார்.
இப்போ அவங்களுக்கு 1000 வேலை இருக்கலாம், ஆனால் பாபா சொல்லியாச்சுன்னா ஓகே, அவ்வளோதான், அதுக்கு மேலே அப்பீலே கிடையாது. சரி பாப்பா நான் போயிட்டு வரேன் அப்படின்னு. நீ இப்போ என்ன பண்ணுற, நீ நேரம் அவன்கிட்ட போய் நான் வரேன்னு சொல்லு போ அப்படின்னு உடனே அனுப்பிச்சி வைக்கிறார். உடனே ஷியாமா கிளம்பி நேராக இவர் தங்கியிருக்கிற இடத்துக்கு வராரு. யார் தங்கியிருக்கிற இடத்துக்கு? பாலா தங்கியிருக்கிற இடத்துக்கு வராரு. இவருக்கு பாலாவுக்கு ரொம்ப ஆச்சரியமாக போச்சு. இப்போ தானே பார்த்துட்டு வரோம், இப்போ தான் பார்த்து பாபா ஓகே சொல்லிட்டாரு, சென்ட் ஆஃப் கொடுத்துட்டாரு, கிளம்பி வந்தாச்சு. இப்போ எதுக்கிட்ட பாபா ஷியாமா அமைச்சிருக்காரு அப்படின்ன உடனே இவனுக்கு ஒரு கன்ஃபியூஷன். அவன் ஏற்கனவே கன்ஃபியூஷனில் இருக்கான். ஏன்னா முதல்ல அவனுக்கு பிரச்சனை வராதுன்னு சொன்னது, ஆபத்து வராதுன்னு சொன்னது, இந்த உதவியை வச்சுக்கோன்றது, பெரிய லம்பா பாபா தெரியுமான்னு கேட்டது, இதெல்லாமே அவனுக்கு மைண்டில் ஒரே குறைஞ்சிட்டு இருக்கு அவனுக்கு. இப்போ திடீர்னு பாபா அமிச்ச உடனே ஷியாமாவை, என்ன ஷியாமாஜி என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறான். இல்லை பாபா ஒன்று சொன்னார், நீ சிட்டலி போகும்போது என்னையும் உன்னோட போக சொன்னார் அப்படின்னு சொல்கிறார். இவன் தனியாக போகணுன்னு ஆசைப்படுறான். இப்போது ஒரு அமைதியான இடத்துக்கு தனியாக போகணுன்னு ஆசைப்படுறது ஒன்றும் தப்பு இல்லை. இப்போ இவன் என்ன சொல்கிறான், பட்டுன்னு மூஞ்சில் அடிச்சா மாதிரி சொல்லிடுறான். யார்கிட்ட? ஷியாமாட்ட. இப்போ அவனுக்கு பாபா மறந்து போச்சு. ஷியாமா வந்து கேட்குறான், நான் கூட வரேன், என்ன கூட போக சொல்லியிருக்காரு அப்படின்னோடனே, இல்லை ஷியாமா அதெல்லாம் சரிப்பட்டு வராது நமக்கு, நான் கம்ஃபர்டபுளாக இருக்க முடியாது, நான் தனியாக போகணுன்னு ஆசைப்பட்றேன், நீ எல்லாம் வேண்டாம், நீ பாபாட்ட சொல்லிவிடு அப்படின்னு மூஞ்சில் அடிச்சா மாதிரி பொட்டுன்னு சொல்லிட்டான். ஷியாமாவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. இப்போது இந்த சோறில் அடித்த பந்து மாதிரி திரும்பி வராரு பாபாட்ட. பாபாவுக்கு தெரியாதா, அடுத்தவர்கள் மனதை படிக்கிற மகானாச்சே, அவருக்கு தெரியும் என்ன சொல்ல போகிறான்னு தெரியும், இப்போ என்ன நடக்க போகிறதுன்னு அவருக்கு தெரியும். நமக்கு தெரியாது, நமக்கு இனிமேல் தான் தெரியும். இப்போ பாபா என்ன பண்ணுறாரு, ஷியாமா வந்தோடனே, என்ன ஷியாமா நாளைக்கு சிட்டலி போறியா இவர் கிண்டலாக கேட்குறாரு. இல்லை பாபா, இப்போது பாபா சொல்லியிருக்காரு, ஒரு உத்தரவு கொடுத்துருக்காரு, ஆனால் அந்த உத்தரவு அவன் கேட்க மாட்டேன்ட்டான். இப்போ இதை போய் பாபாட்ட எப்படி சொல்கிறது? பாபா கோவம் வந்துடும். கோவம் வரலாம், இல்லை கோவம் வராமே இருக்கலாம், எதையும் சொல்ல முடியாது இல்லை. ஏன்னா பாபா ப்ரெடிக்ட் பண்ண முடியாது யாருமே. இப்போ இவன் என்ன சொல்கிறாரு, ஷியாமா மொல்ல அப்படி குழஞ்சி இல்லை, நான் போய் கேட்டேன், அவன் வந்து நீ வந்தால் எனக்கு கம்ஃபர்டபிலிட்டி இருக்காது, நான் தனியாகவே போகிறேன், நீ வரவேணான்னு சொல்லிட்டான் அப்படின்னு. பாபா சிரிச்சினே, அப்படியா சரி, நம்ம ஒரு கெடுதல் நடக்க போகிறது, அதை நம்ம தடுக்கணும்னு நினைக்கிறோம், அது அவனுக்கு முடியலன்னா நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறார் பாபா. ஷியாமா ஷாக் ஆகிடுறாரு. ஏன்னா இப்போ பாபா சொல்கிற காரணங்கள் எதுவாக இருந்தாலுமே அதில் ஒரு நல்லது இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் இப்போ பாபா நேரடியாக அந்த விஷயத்தை போட்டு உடைக்கிறாரு. இப்போ என்ன உடைக்கிறாரு, உன்னை வரவானான்னு சொல்லிட்டானா, சரி இப்போ நமக்கு என்ன வந்தது, அவனுக்கு ஒரு கஷ்டம் வர போகிறது, ஒரு ஆபத்து வர போகிறது, அதை நான் தடுக்கணும்னு நினச்சி ஒன்று அனுப்பலான்னு பார்த்தேன், அவன் கேட்கல, நம்ம என்ன பண்ண முடியும், விடு, அவனுக்கு என்ன நடக்கிறதோ அது நடக்கட்டும், எது நடக்க போகிறதோ அதுதான் நடக்க போகுது, விட்டுறா, நீ கவலைப்படாத, நீ போய் படுப்போ அப்படின்னு சொல்லிட்டார் பாபா. இப்போ ஷியாமாக்கு மண்டையை குடையுது. பாபா தெளிவாக இருக்கார். ஏன்னா பாபாவுக்கு தெரியும் நடக்க போகிறது என்ன, நடந்தது என்ன, எல்லாம் பாபாவுக்கு தெரியும். இப்போ இவர் சொன்ன உடனே ஷியாமா போயிட்டார். இவன் இருக்கான் பாருங்க, யார்? பாலா. அதுக்கப்புறம் யோசிக்கிறான். ஷியாமாவை அனுப்பிச்ச உடனே, என்னன்னா அது நம்ம மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்லிட்டோமே, இதை சொல்லாமல் இருந்திருக்கலாமோ, எதுக்கு நம்ம சொன்னோம்? இப்போ ஷியாமா நம்மளோட வந்தால் நமக்கு என்ன கஷ்டம் இருக்குது? நம்ம தங்குற இடத்துல அவர் தங்க போகிறாரு, நம்ம சாப்பிட்ற சாப்பாடு அவர் சாப்பிட போகிறாரு, நம்ம பார்க்குற இடத்த அவர் பார்க்க போகிறாரு. ஏன் ஷியாமாவை நம்ம வேண்டாம்னு சொன்னோம்? நம்மளை எது தடுத்துது? அவனுக்கு ஒரே கன்ஃபியூஷன். சரி பார்த்தா அவர் முடிவு பண்ணிடுறான், சரி வேண்டாம், பாபா சொன்னால் ஏதோ விஷயம் இருக்கும், அதனால் நம்ம ஷியாமாவை கூட்டிகிட்டு போயிடுவோம் அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணுறான், இவன் கிளம்பி ஷியாமா இடத்துக்கு வரான். யார்? பாலா. நைட்டு எல்லாம் நைட் நடக்குது. ஷியாமா வீட்டுக்கு வந்தான். ஷியாமாவுடன் அவன் என்ன பேசினான்? ஷியாமா திருப்பி பாபா கிட்ட போய் ஏதாவது கேட்டாரா? இதற்கு முடிவு என்ன? நடந்த சம்பவம் என்ன? இதை நாம் நாளை பார்ப்போம். ஓம் சாய்ராம். ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் காஞ்சி வாசாய வித்மகே சாந்தரூபாய திமகி தன்னச்சந்திரசேகரேந்திர பிரச்சோதியாத். ஜீ தமிழ் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் பி சுவாமிநாதனின் இனிய காலை வணக்கம். தெய்வத்தின் குரல் நிகழ்ச்சியில் நடராஜனோட அனுபவத்தை பார்த்துட்டுருக்கோம். மகா சுவாமிகள் தரிசிக்க கூட்டம் சதாராவில் அப்படி குமிஞ்சிருக்கு. அந்த சாதுர்மாசிய காலகட்டத்தில் இந்த தெய்வத்தை தரிசனம் பண்ணணும்னு பல பக்தர்கள் பல பகுதிகள்லேருந்து வந்து குமிஞ்சிருக்கா. இந்த தெய்வத்தோட தரிசனம் கிடைக்காம 24 மணி நேரமாக, அதாவது ஒரு நாளாக வெளியில் காத்துருக்கா. இந்த தெய்வத்தோட தரிசனம் கிடைக்கணுமே, இந்த தெய்வத்தோட அனுகிரகம் நமக்கு கிடைக்கலையேங்கிற ஏக்கத்தோடு உட்காந்துருக்கா.
ஆனால் வெடிகாத்தால் நுழைஞ்ச நடராஜனுக்கு அந்த மடத்தோட முகாம் கதவு தட்டின உடனே திறக்கப்பட்டு உள்ளே போய் முகத்தெல்லாம் அலமிண்டு பல்லெல்லாம் தேய்ச்சிண்டு வந்தால் மகாசுவாமிகள் கூப்பிடுறாருன்னு சொல்லி கூப்பிட்டு மகாசுவாமிகள் ஒரு அனுகிரகத்தை பண்ணினார். அனுகிரகத்தை பண்ணி முடித்தோடனே அடுத்து ஒரு விஷயம், ஒரு பேரதிர்ச்சிக்குள்ள ஒரு விஷயம், ரொம்பவும் இன்ப அதிர்ச்சி, ரொம்பவும் ஆச்சரியமான ஒரு விஷயம் நடராஜனுக்கு தெரிய வந்தது. என்ன அப்படின்னா, வெடிகார்த்தால் இவர் கதவை தட்டினார் இல்லையா, கதவை தட்டும்போது உள்ளேருந்து யாருன்னு ஒரு கேள்வி வந்தது. பாம்பேலேருந்து வந்திருக்கேன்னு சொன்னார். அந்த கதவை ஒரு ஆசாமி கையில் ஒரு விளக்க பிடிச்சிட்டு கதவை திறந்து இவாளுக்கு உள்ளே வந்த பிறகு திரும்ப கதவை தாப்பா போட்டுன்னு போயாச்சுன்னு பார்த்தோம் இல்லையா. அந்த அன்பர் கையில் விளக்கு வச்சிருந்தவர் யாருங்கிறது இவருக்கு தெரிஞ்சது நடராஜனுக்கு. அந்த மடத்து சிப்பந்தி ஒருத்தர் சொல்கிறார், கார்த்தால நீங்கள் உள்ளே வந்தேளே, உள்ள கதவை தட்டும்போது உள்ளேருந்து ஒரு குரல் வந்ததே, நீங்கள் பாம்பேன்னு சொன்னேள், கதவை திறந்தார் இல்லையா, அது யார் தெரியுமான்னு கேட்குறார் நடராஜன் கிட்ட. எனக்கு தெரியாதே, இந்த மடத்தோட சிப்பந்திகள் யாரானு இருக்கும், இல்லை யாரானு இங்கே இருக்கக்கூடிய வக்தாளாக இருக்கும்னு நான் நினச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு நடராஜன் சொல்கிறார். உங்களுக்கு கதவை திறந்து விட்டது சாட்சாத் காஞ்சி மகாபெரியவா தான். மகாபெரியவா அந்த பக்கமாக விளக்கை எடுத்துன்னு கிராஸ் பண்ணி போகும்போது நீங்கள் கதவை தட்டிருக்கேள், யாரோ ஒரு பக்தன் இங்கே கதவை தட்டுறானே அப்படிங்கிறதுக்காக மகாசுவாமிகள் இந்த இடத்துல நின்று யாருன்னு ஒரு குரல் கொடுத்துருக்கார். அந்த குரலை கேட்ட உடனே நான் பாம்பேலேருந்து வந்திருக்கேன்னு சொன்னேள், மனைவியோடு வந்திருக்கேன், கை குழந்தைய வச்சுருக்கேன்னு நீங்கள் சொன்னேள். உடனே அந்த தெய்வம் உங்களுக்காக கதவை திறந்து அந்த தெய்வம் உங்களை விட்டு இருக்கு. அந்த தெய்வம் தான் உங்களை இப்போ கூப்பிட்டு அனுகிரகம் பண்ணிருக்கு. யார் கார்த்தால பாம்பேலேருந்து வந்தான்னு கூப்பிட்டு உங்களுக்கு அனுகிரகத்தை கொடுத்துருக்குன்னு அந்த சிப்பந்தி சொன்ன உடனே நடராஜனுக்கு ஆனந்தம் தாங்க முடியல. இந்த தெய்வத்தை தரிசனம் பண்ணணுங்கிறதுக்காக ஒரு ஆத்மார்த்தமான ஒரு மனசோடு புறப்பட்டு வந்தோம். விடிகார்த்தால வேளையில் எப்படி இங்கே வர முடியும்னு நினச்சோம். ஒரு ஆட்டோ டிரைவர் கிடைச்சார். இந்த ஆட்டோ டிரைவர் நல்லவராக இருப்பாரான்னு நினச்சோம். அந்த ஆட்டோ டிரைவர் ஒரு கதையை சொல்கிறார். மகாசுவாமிகளோட அருளால், இந்த மெட்ராஸ் சுவாமிகளோட அருளால் நான் ஸ்டெப்னி வச்சுருந்தேன், பங்க்சரான டயரை போட்டு உங்களை கொண்டு வந்து விட்டேன் அப்படின்னு சொன்னது முதல் ஆனந்த அதிர்ச்சி. ரெண்டாவது ஆனந்த அதிர்ச்சி, இவ நுழைஞ்ச உடனே வெளியில் திரளான பக்தர்கள் காத்துருக்கா, ரோட்டில் படுத்துருக்கா. எங்கடா உட்கார்றது, குழந்தைய வச்சுட்டு இருக்கோமே, இந்த சமயத்தில் நாம் என்ன பண்ண முடியும், இந்த இடத்துல குளிர்றதேன்னு பார்த்துட்டு இருக்கும்போது கதவை தட்டுறார். மகாசுவாமிகளே கதவை திறந்து விடுறார். அந்த தெய்வமே கதவை திறந்து விட்டு இவர் யாருன்னு தெரியாமல், மகாசுவாமிகள் யாருன்னு தெரியாமலே உள்ளே போகிறார். இது ரெண்டாவது ஆனந்த அதிர்ச்சி. இந்த தெய்வத்தோட தரிசனம் நமக்கு கிடைக்குமா, இந்த தெய்வத்துக்கிட்ட நம்ம பிரசாதம் வாங்க முடியுமான்னு ஒரு கவலையோடு இருக்கார். குளிச்சு முடிச்சுட்டு சீக்கிரம் வரணுமே நினைக்கிறார். குளிக்கிறதுக்கு முன்னாலேயே இவரை கூப்பிட்டு தனியாக இவரது குடும்பத்தினர்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணி ஒரு பிரசாதம் கொடுத்தது மூன்றாவது ஆனந்த அதிர்ச்சி. ஒரு மகான் நினைச்சார் அப்படின்னா, காஞ்சி மகாசுவாமிகள் போன்ற கருணை தெய்வங்கள் நினைச்சது அப்படின்னா, ஒரு பக்தனுக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு தீர்மானம் பண்ணியாச்சுன்னா சட சட சடன்னு எல்லாம் நடக்கும். எப்படி நடக்கிறது? இதுதான் பக்தியில் ஒரு சுத்தம் வேணும்னு நம்ம சொல்லுவோம். ஒரு உண்மையான பக்தி இருந்தால் அந்த பக்திக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் அளவிடற்கரியவை. ரொம்ப நேர்மையாக இருந்தால் நமக்கு நல்லதெல்லாம் கிடைக்கும்னு நாம் சொல்லுவோம். ஒரு வழக்கு உண்டு, நேர்மை தான் ஜெயிக்கும், நியாயம்தான் வெல்லும்னு நம்ம சொல்லுவோம். அதே போல் நேர்மையாக நாம் நடந்து கொண்டிருக்கும் போது நமக்கு நல்ல அனுகூலமான விஷயங்கள்லாம் நடக்கும். அதே போல் உண்மையான பக்தி சிந்தனையோட மகாசுவாமிகளை தரிசிக்க போன நடராஜனுக்கு 3 ஆனந்த அதிர்ச்சிகள் அடுத்தடுத்து கிடைச்சிது. இந்த பக்தனும் இதோட விடப்படாது அப்படின்னு மகாசுவாமிகள் தீர்மானிச்சுட்டார் போல இருக்கு. இந்த தரிசனம் முடிச்சிட்டு வந்த பிறகு நடராஜனுக்கு பசி திரும்ப ஆரம்பிச்சு கொடுத்து, கிட்டத்தட்ட மணி ஒரு 7 மணி ஆயிடுத்து. விடிகார்த்தால பசி பயங்கரமாக ஆன உடனே இவருக்கு சாப்பிட்ட பிறகுதான் நம்ம எதுவாக இருந்தாலும் பண்ணணும்னு தீர்மானிச்சுட்டார். மனைவியும் குழந்தையும் அந்த முகாம்குள்ள ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு, நான் வெளியில் எங்கேனா ஹோட்டல் இருந்தால் சாப்பிட்டு வந்துடுறேன்னு வெளியில் வரார். வெளியில் வந்து அந்த சதாராவில் எல்லா இடத்துலையும் சுற்றி பார்க்குறார். ஒரு ஹோட்டல் கூட திறக்கலை. என்னென்னு விசாரித்தா, இங்கே சாதுர்மாசிய காலகட்டத்தில் பக்தாள்லாம் மெதுவாக வருவா, இந்த ஹோட்டல்லாம் கொஞ்சம் லேட்டாக தான் தரப்பா அப்படின்னு சொல்கிறார். எங்கெங்கேயோ சுற்றி பார்க்குறார். ஒரு டீயை குடிக்க முடியுமா, ஒரு காஃபியை குடித்து பசியை தணிக்க முடியுமா, ஒரு பண்ணை வாங்கி திங்க முடியுமான்னு பார்க்குறார்.
எங்கேயும் எதுவும் கிடைக்கல, பசியாக ரொம்ப வருத்தின்னு இருக்கு. இவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எங்கே சாப்பிட்றது? மடத்தோட முகாம்லேயும் எதுவும் ரெடி ஆகலை, யாருக்கும் இலை போட்டு எதுவும் பரிமாறலை. என்னடா பண்ணுறதுன்னு திரும்ப கவலையோடவே அந்த பசி எண்ணத்தோடவே மடத்துக்குள்ளே வரார். அந்த முகாம்குள்ளே இவர் நுழையும் போது ஒரு சின்ன பையன் இவர்கிட்ட வந்து, மாமா நீங்கள் தான் பாம்பேலேருந்து கார்த்தால வந்தேளா, நடராஜன் உங்கள் பேரா அப்படின்னு கேட்குறான். ஆமாம் அப்படிங்கிறார். உடனே அந்த பையன் இவரை கூட்டிகிட்டு போகிறான். மாமா என் கூட வாங்கோ அப்படிங்கிறான். கூட்டிகிட்டு போய் ஒரு தனி அறையில் இவரை உட்காத்தி வச்சு இவருக்கு முன்னால் ஒரு இலையை போட்டு அரிசி உப்புமாவை அந்த இலையில் போட்டு தொட்டுக்கிறதுக்கு வெள்ளை கட்டியையும் வச்சுட்டு, மாமா நீங்கள் சாப்பிடுங்கோ அப்படின்னு அந்த பையன் சொல்கிறான். அந்த பையன் தன்னோட பேர் ஸ்ரீராம்னு இவருக்கு அறிமுகப்படுத்திக்கிறான். நடராஜனுக்கு ஆனந்தம் தாங்க முடியல. என்னடா நான் பசிக்குதுன்னு உங்ககிட்ட சொல்லவே இல்லையே, நான் பசியோட சுத்தின்னு இருக்கேன்னு உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்கும்போது பெரியவா என்கிட்ட சொன்னா, பாம்பேலேருந்து நடராஜன் ஒருத்த வந்திருக்கான், அவன் பசியோடு இருக்கான், அவனுக்கு உடனே உப்புமாவை தயார் பண்ணி போடு, அவனுக்கு வெள்ளைக்கட்டியை தயார் பண்ணுன்னு சொல்லியிருக்கா, உணவை தயார் பண்ணிட்டா, என்கிட்ட அவர் சொல்லிட்டு உங்களை கூட்டின்னு வந்து சாப்பாடு போட சொன்னா, அதனால தான் நான் பரிமாறுறேன்னு சொன்ன உடனே எப்படி இருக்கும் நடராஜனோட மனசு? ஒரு பசியோடு இருக்கக்கூடிய ஒரு பக்தனுக்கு உரிய வேளையில் உணவை கொடுக்கணும் அப்படின்னு 4வது ஆனந்த அதிர்ச்சியா உணவையும் கொடுத்து மகா சுவாமிகள் அவரை ஆட்கொண்டார். ஒரு குடும்பம் வருது, இந்த தெய்வத்தை தரிசனம் பண்ண வரும்போது அவ மனசுல என்னென்ன நினைச்சாலோ எல்லாமே வரிசையா நடந்துன்னு வருது. இந்த உணவையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு சந்தோஷமாக சாப்பிட்டு முடிச்சுட்டு அதன் பிறகு எல்லா விஷயங்களையும் முடிச்சுட்டு மகா சுவாமிகளிடம் திரும்ப ஒரு பிரசாதம் வாங்கிட்டு இங்கிருந்து பாம்பேக்கு கிளம்பினர் நடராஜன் குடும்பத்தினர். மகா சுவாமிகள் கண்கண்ட தெய்வத்தை நாம் ஒரு பக்தி சுத்தியோடு தரிசிக்க போனோம் அப்படின்னா நம்ம மனசில் எந்த விதமான சஞ்சலங்கள் இருக்கக்கூடாது, எந்த விதமான குழப்பங்கள் இருக்கக்கூடாது. இந்த தெய்வத்தோட சந்நிதிக்கு போகிறோம் அப்படின்னா நமக்கு எது நடந்தாலும் இந்த தெய்வத்துக்கு நடப்பதுன்னு நாம் நினச்சிக்கணும். நமக்கு பசி வருதா, அந்த தெய்வம் நம்மளை கவனிச்சுக்கும். நம்ம பயணத்தில் ஒரு இடர்பாடு வருதா, அந்த தெய்வம் இதை சரி பண்ணும் அப்படிங்கிற பக்குவம் நமக்கு இருக்கிறோம். அந்த பக்குவம் நமக்கு இருந்து விட்டால் அந்த தெய்வமே நம் கூட இருந்து அனைத்தையும் கவனித்துக் கொள்ளும். மகா சுவாமிகளோட இந்த அனுபவம் இதைத்தான் நமக்கு உணர்த்துகிறது. அடுத்த தெய்வத்தின் குரல் நிகழ்ச்சியில் ஒரு புதிய அனுபவத்தோடு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். ஆனந்தம் தவழ்ந்திடும் அருளின் திருமுகம் திருவாமவனை நீ தொழுதிடு கணமும். ஆனந்தம் தவழ்ந்திடும் அருளின் திருமுகம் திருவாமவனை நீ தொழுதிடு கணமும். குருவாயெண்ணி கும்பிடு மனமே, குருவாயெண்ணி கும்பிடு மனமே, அனுகிரகம் செய்வான் ஸ்ரீ ஹனுமானே, அனுகிரகம் செய்வான் ஸ்ரீ ஹனுமானே. ஸ்ரீராமதூத மகாதீர ருத்ரவீர சமுத்பவ அஞ்சனா கல்ப சம்பூத வாயுபுத்ர நமோஸ்துதே. ஸ்ரீராமதூத மகாதீர ருத்ரவீர சமுத்பவ அஞ்சனா கல்ப சம்பூத வாயுபுத்ர நமோஸ்துதே. ஆனந்தம் தவழ்ந்திடும் அருளின் திருமுகம் திருவாமவனை நீ தொழுதிடு கணமும். ராமா ராமா என முழு மனதோடு
உருகியே அழுதால் ஓடியே வருவான். ராமா ராமா என முழு மனதோடு உருகியே அழுதால் ஓடியே வருவான். நவகிரக வினைகள் நம்மை அணுகாமல், நவகிரக வினைகள் நம்மை அணுகாமல் இகபர சுகத்தை இனிதாய் அருள்வான். இகபர சுகத்தை இனிதாய் அருள்வான். ஆனந்தம் தவழ்ந்திடும் அருளின் திருமுகம் திருவாமவனை நீ தொழுதிடு கணமும். श्रीरामदूत महाधीर रुद्रवीर समुद्भव अंजना गर्भ संभूत वायुपुत्र नमोस्तुते. श्रीरामदूत महाधीर रुद्रवीर समुद्भव अंजना गर्भ संभूत वायुपुत्र नमोस्तुते. வானரத் தலைவா தேன்மலர் பாதா ஊனும் உயிரும் உனதருளல்லவா. வானரத் தலைவா தேன்மலர் பாதா ஊனும் உயிரும் உனதருளல்லவா. பக்தியில் நீயோ முழுமதியல்லவா, பக்தியில் நீயோ முழுமதியல்லவா. சிவவீரமாருதியே கதினியல்லவா, சிவவீரமாருதியே கதினியல்லவா. ஆனந்தம் தவழ்ந்திடும் அருளின் திருமுகம் திருவாமவனை நீ தொழுதிடு கணமும். श्रीरामदूत महाधीर रुद्रवीर समुद्भव अंजना गर्भ संभूत वायुपुत्र नमोस्तुते. श्रीरामदूत महाधीर रुद्रवीर समुद्भव अंजना गर्भ संभूत वायुपुत्र नमोस्तुते. ஆனந்தம் தவழ்ந்திடும் அருளின் திருமுகம் திருவாமவனை நீ தொழுதிடு கணமும். ஆனந்தம் தவழ்ந்திடும் அருளின் திருமுகம்